பினாங் ஐலாண்ட்ல லோ பட்ஜெட்ல அமைஞ்சிருக்கிற ஒன் ஆஃப் த யூனிக்கான டூரிசம் அட்ராக்ஷன் தான் அக்வாரியம் துங்கு அப்துல் ரஹ்மான் சொல்லலாம். ஆரம்ப காலத்துல இந்த அக்வாரியம் அக்வாட்டிக் சம்பந்தப்பட்ட ஃப்ளோரா அண்ட் ஃபவுனா சயின்டிபிக் ரிசர்ச்சிங்காக கட்டப்பட்டது. 84ஆம் ஆண்டு மாபெரும் சீரமைப்புக்கு அப்புறமா இந்த அக்வாரியம் பொதுமக்களின் பார்வைக்கு திறக்கப்பட்டது. இந்த அக்வாரியம்ல 100க்கும் அதிகமான ஃப்ரெஷ் வாட்டர் மற்றும் சால்ட் வாட்டர் உயிரினங்களையும் தாவரங்களையும் எக்ஸிபிட் பண்ணி வச்சிருக்காங்க. ஒவ்வொரு எக்ஸிபிட்லயும் இன்ஃபர்மேஷன் சைனேஜ் இருக்கிறதால நம்ம அக்வாட்டிக் உயிரினங்களை பற்றி இன்னும் சுலபமா புரிஞ்சுக்க முடியுது. ஸ்கூல் டீச்சர்ஸ் லவத்தான் சம்பில் பிளாஜர் ஆர்கனைஸ் பண்ணீங்கன்னா மறக்காம இந்த அக்வாரியமையும் புலாவ் திகுஸ்ல இருக்கிற பினாங் இந்தியன் ஹெரிடேஜ் மியூசியமையும் உங்க லிஸ்ட்ல சேர்த்துக்கோங்க. இந்த அக்வாரியம்ல இருக்கிற ஒரு ஜெயண்ட் டேங்கை ஆடிட்டோரியம் கான்செப்ட்ல கட்டியிருப்பாங்க. இங்க சால்ட் வாட்டர் டர்ட்டிலும் சில ஜெயண்ட் சைஸ் மீன்களையும் பார்க்கலாம். அக்வாரியம்ல ஒரு பகுதியை மியூசியமா செட்டப் பண்ணிருக்காங்க. பாடம் பண்ணி வச்சிருக்கிற சில கிரீச்சர்ஸை பார்க்கறப்ப நமக்கு கடல்வாழ் உயிரினங்களை பற்றி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. 120 டன் எடையுள்ள ஒரு ராட்சச திமிங்கலத்தோட எலும்பு கூட பார்க்கறப்ப நம்மள மெய்சில் இருக்க வைக்கும். நீங்க போட்டோக்கு போஸ்ட் கொடுக்கிற டைப்பா இருந்தா இங்க நிறைய போட்டோ கோனர்ஸ் இருக்கு. அக்வாரியம் துங்கு அப்துல் ரஹ்மானோட லொகேஷன் பினாங் பத்துமாங்ல இருக்கு. செகண்ட் பிரிட்ஜ் வழியா வந்தீங்கன்னா வெறும் 10 நிமிஷத்துல வந்துடலாம்.